என கண்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா! தேவன் தந்த உற்சாகமான வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு இந்த வார்த்தைகளை தம்முடைய சீஷர்களுடன் பேசினார். கடினமான காலங்கள் வரப்போகிறது என்பதை அறிந்த அவர் தம்முடைய சீஷர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்களை பயத்துடனும் மனசோர்வுடனும் விட்டு விடுவதற்கு பதிலாக வரவிருக்கும் காரியங்களுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி தம் மீது விசுவாசம் வைக்க அவர்களை உற்சாகப்படுத்தினார். பிரியமானவர்களே, பிரச்சனைகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைகளின் மத்தியிலும் கூட அவர்கள் தம்மிடத்தில் சமாதானத்தை பெறுவதற்காக அவர் இந்த காரியங்களை பகிர்ந்தார். அவர் உலகத்தை ஜெயித்தபடியினால் அவரது நோக்கங்கள் இறுதியில் வெற்றி பெறும் என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு வரும் சமாதானமே அவர் அருளும் சமாதானம். என கண்பானவர்களே, பூமியில் நாம் எந்த பிரச்சனையையும் சந்திக்க மாட்டோம் என்று இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நமக்கு வாக்களிக்கவில்லை. அவற்றை கடக்க அவர் நமக்கு உதவுவார் என்று உறுதியளித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் நாம் எதிர்கொள்ளும் உபத்திரவங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோமாக. நமக்கு சமாதானம் அருளி பூமியில் நாம் எதிர்கொள்ளும் உபத்திரவங்களை கடக்க நமக்கு உதவுகிற இயேசு கிறிஸ்துவை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போமாக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. நீர் தந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் வெற்றியாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் யாவரோடும் இருந்து நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய இரத்தத்தால், வசனத்தால், வாக்குத்தத்தங்களால், விசுவாசத்தால் எங்களது ஓட்டத்தை ஜெயமாக ஓட ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.